Ready? Good morning, everyone. Once again, welcome you for our 20th edition of Earn Your First Million. கண்ணமூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 20வது எபிசோடு வந்துடுச்சு. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு எங்களால் நம்ப கூட முடியல. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்ஃபேக்ட் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுறாங்க. என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்து நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. நாங்கள் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷத்தில், கடந்த 4 வருஷத்தில் நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் மோர் தென் 4 crore பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. செபியோட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதில் 89% அந்த மக்கள் பெருசாக லாபம் பண்ணுறதில்லை, இன்ஃபேக்ட் நஷ்டம் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் தான் லாபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமாவது மாறணும். எல்லோரும் நம்மளுடைய ஒரு கனவாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் மில்லியன்ன்றது ஒரு 10 லட்சம், அது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயோ ஒரு நம்ம அசட்ஸாக இருக்குது, நம்மளுடைய அசட்ஸாக ப்ராப்பர்ட்டியாக இருக்க வேண்டியது ஒரு பெரிய கனவாக இருக்குது மிடில் கிளாஸ்க்கு. அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் எவ்ரி வீக்லி வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸோ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு இது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த போன வாரம் நடந்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் மில்லியனை ரீச் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்க இதே மாதிரி பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மிஸ்டர் வெங்கட்ராமன் சார். வெல்கம். மிஸ்டர் பிரவீன், நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணுங்கள். வெல்கம் ஃபார் த செஷன். மிஸ்டர் வெங்கட்ரமணா வந்து ஹீஸ் அ சிஎஃப்பி ஃபினான்ஷியல் அட்வைசராக வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்கார். அவர் வந்து மோர் தென் 100 ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார். 65 crores வந்து அவருக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஹெல்பிங் இன்வெஸ்டர் அட்டைன் தேர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுதான் அவருடைய ஒரு கோலாகவே இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்றது எங்களோட ஆசை. இந்த 100 ஃபேமிலின்றது ஒரு 1000 ஃபேமிலியாக மாறணும், ஏன் 10,000 ஃபேமிலியாக கூட மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டர் சதீஷ்குமார், எப்பயுமே ஸ்மைலிங்கோடு இருக்கிறவர் மிஸ்டர் சதீஷ்குமார். அவரும் வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். 2008 வந்து அவர் அந்த சிஎஃப்பியை முடிச்சிருக்காரு. ஆனால் அவரோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்ணியிருக்காரு. அவரை வெல்கம் பண்ணுங்கள் மிஸ்டர் பிரவீன். Welcome for the session. Thank you very much. இவர் வந்து டைரக்டர் அல்கான்சே ஃபினான்ஷியல் ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு இருக்கார். லாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கார். 50 crores அவர்கிட்ட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இவருடைய கோல் இல்லை, மிஷன்னே சொல்லணும். டேக் ஃபினான்ஷியல் லிட்ரஸி டோர் டு டோர், ரொம்ப நோபலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் டேக்லைன் ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ட்டை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, மிஸ்டர் பிரவீன் நம்மளோட ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட். ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் அவர் கம்பெனி. பிரவீன் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இந்த பேனலில். அவரும் வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். ஓகே, ஃபைன். இப்போது நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இது பார்க்குறவங்க, நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி பேனலிஸ்ட் மறுபடியும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஈவெண்ட்டை பாருங்கள், கேள்விகளை கேளுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின் சார் உங்ககிட்ட இருந்தே நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். என்ன அவுட் ஆஃப் 10 இல்லை, ஒரு காரணம் இருக்குது, அதனால் நான் கேட்குறேன். இப்போது பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதாவது ஃபஸ்ட் மில்லியனை ரீச் பண்ணணுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான இதுவாக மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது ஓகே, அதை பற்றி நம்ம பேசுவோம். இதில் இன்னொரு சைடும் இருக்குது. பணக்காரங்க எல்லாமே பணக்காரங்களாகிட்டே போய்ட்டுருக்காங்க, ஏழைங்கள்லாம் ஏழையாக இருக்குது. இந்த சிஸ்டமே சரியில்லைப்பா, இதில் பணமே சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாது, சேர்த்து வச்சாலும் அது பாதுகாக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய டிஸ்க்ளைமர் வந்து, நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எல்லா கருத்துக்கும் உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடாக வேணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். சார் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, ரிச் பீப்புள் ஆர் பிகமிங் வெரி ரிச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நான் சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் சார். என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஐஏஎஃப்எல் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரும் இல்லையா? அந்த கம்பெனி சொன்னோன்னே ஞாபகம் வரும். அதை வச்சு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். பாயிண்ட் 1, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்கம். ரிச் பீப்புள் ஏன் ரிச் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்போதுமே வச்சுக்க மாட்டாங்க சார். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சேலரிடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சேலரி மட்டும் இருக்காது. அவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் இல்லை கேபிட்டல் கெயின்ஸ் அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும், கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஐ do not want to use the word poor. அந்த சைடில் இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு இன்கம் மட்டுமே நம்பி இருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ். செகண்ட் வந்துட்டு இன்கம். இந்த இன்கம் வந்தது இல்லையா, இதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், செகண்ட் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்கள பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் சங்க் ஆஃப் த மணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் போகும். ஆனால் இந்த சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சேவிங் ப்ராடக்ட்டுக்கு போகும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும் த வேர்ட்ஸ் வாட் ஐ யூஸ் ஆல்சோ. ஏன்னா சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை தான் ரொம்ப தேடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க சேமிப்பு ப்ராடக்ட் சேவிங்ஸை தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அடுத்த சேலஞ்ச். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ். இந்த சைடில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, எப்படி வேல்யூ க்ரியேட் பண்ணலாம், என்ன ப்ராஃபிட் இருக்கும், அது மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். நீங்கள் இந்த சைடில் இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய எல்லாமே வந்து லயபிலிட்டிஸ் இல்லைன்னா எப்படி குவிக் மணி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சார். ஸோ இது முக்கியமான சேலஞ்ச். அடுத்தது லீவரேஜ் பண்ணணும் எப்போதுமே வந்து. ஸோ எப்போதுமே வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, லைபிலிட்டி ரொம்ப சேர்த்துக்காதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைபிலிட்டி பண்ணுறாங்க, ஆனால் அவங்க டிவி வாங்குறதுக்காக லோன் வாங்குவாங்க. அது வந்து இஎம்ஐயில் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க லீவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி லீவரேஜ் பண்ணுவாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு 15% ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களும் லோன் வாங்குவாங்க, ஏதாவது லீவரேஜ் பண்ணுவாங்க அவங்களுடைய அசெட் பண்ணி ஒரு 10% வாங்கினாங்கன்னா இங்கே 15% ரிட்டர்ன் கிடச்சுன்னா அந்த 5% ஸ்ப்ரெட்டை வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் லீவரேஜ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிச் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க. ஆனால் அந்த சைடில் இருக்கிறவங்க எப்போதுமே என்னென்னா தே டு நாட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க டைமும் இருக்கிறதில்ல, இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறதில்ல. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஓகே, ஃபினான்ஷியல் லிட்ரஸி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காரணங்களால் மைண்ட் செட், அதுக்கப்புறம் வந்து லிவரேஜ், ப்ராப்பரான லிவரேஜ், அசட்ஸ் கிரியேஷன்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. சரி, இது கொஞ்சம் போக போக பார்ப்போம் சார். உங்களுக்கு வெங்கட்ரமண சார், உங்களுக்கு இப்போது எஃப்டி எல்லாம் கொஞ்சம் ரேட்ஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகுது இல்லைங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போது மக்கள் கூட யோசிச்சு பார்ப்பாங்க, இது மாதிரி ஒன்று டெட் ஃபண்டில் போடுறதுக்கு பதிலாக எஃப்டியில் போடலாம். டெட் ஃபண்டு கூட இப்போ கொஞ்சம் ஏதோ டேக்ஸ் ஏதோ கம்மி பண்ணி எல்லாமே ஆன் பார் வந்துடுச்சு. ஏப்ரல் 1, 2023 முன்ன வந்து 3 years இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்த டெட் ஃபண்டுக்கு அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஃபார் த நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது. எனி நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டன் ஃப்ரம் April 1 கிடையாது. ஓகே, இப்போ இருக்கும்போது மக்கள் நினைக்கலாம், சரி ஓகே இப்போது எஃப்டிக்கு என்ன ஒரு 6%, 7% இப்படி. ஸோ மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளி 7-8% வர மாதிரி இருக்கும். தட் டூ வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க். அஃப்கோர்ஸ் அது 5 lakhs மட்டும்தான் நம்ம சைடில் இது பண்ணுறாங்க, இன்ஷூர் பண்ணுறாங்க. இருந்தாலும் வித்தவுட் மச் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்கில் வந்து எடுக்க முடியுமே. நான் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஏன் வேறு ஏதாவது ஒரு அசட் கிளாஸில் நான் போடணும்னு மக்கள் வந்து கேட்பாங்க இல்லைங்களா. அப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? வெரி நைஸ் கொஸ்டின் சார். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டூரிங் அக்ரூவல், அதாவது உங்களுடைய மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாலேயே வந்து உங்களுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிடும், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் வந்து 30% ப்ராக்கெட்டில் தான் இருக்காங்க. இப்போ 90% ஆஃப் தி ஏர்னிங் பாப்புலேஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% இப்போது சீனியர் சிட்டிசனே 8% எஃப்டி வருதுன்னா அதில் 30% போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 5.4% தான். பட் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷன் வந்து இட் வில் காம்பவுண்ட். இப்போது கோவிட் பிஃபோர் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மி, பிகாஸ் டிமாண்ட் ரொம்ப இதுவாக இருந்தது. ஒன்ஸ் சிச்சுவேஷன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் க்ரூட் ப்ரைஸ், யூ டோன்ட் கண்ட்ரோல் ஆன் ஸ்கூல் ஃபீஸ் ஆர் எஜுகேஷன் ஃபீஸ் or doctor fees or anything, everything goes up. But your FD interest will not compound, but your inflation will compound. On top of that நீங்கள் வந்து 8% வர இடத்துல ப்ரீ டேக்ஸ்க்கும் போஸ்ட் டேக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 5.4% தான். 5% இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ 8% ஆகிடுச்சு. இட் கேன் பிகம் 9% ஆல்சோ, பிகாஸ் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹஸ் கான் அப். எஸ்பெஷலி யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா
40 இயர்ஸாக இல்லாத இன்ஃப்ளேஷன் இட் ஹஸ் கான் அப். அதனால் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விச் கிவ் யூ பெட்டர் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன். அப்போ தான் வந்து நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, just to give you some technical thing, bond prices and interest rate moves inversely. So உங்களுக்கு வந்து tomorrow when the interest rate comes down, உங்கள் FD rate வந்து reinvestment riskல இப்போ 8% இருக்கும், after 3 yearsக்கு அப்புறம் அது 6% ஆகிடும். whereas நீங்கள் இப்பயே நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்பயே current yield ஹையாக இருக்குது. when the interest rate comes up, your bond prices also goes up. so you get capital gain apart from the daily accrual interest. that is one thing why you need to look at debt funds. And debt funds should always look at short term perspective, and equity has to be for long term, that has to be for goal oriented, and there are many hybrid schemes also which can give. Unga objective enna irukonona, how can I beat inflation so that I will have a real rate of return, real positive rate of return. Adukku vandu unfortunately FD is not a good investment. Please consider market linked instruments. Even though it is volatile, it is transparent, it gives you liquidity anytime, and it will also help you to have a real rate of return. Of course, FDயும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, எதுவும் வேண்டான்னு சொல்லிடாது. Of course, see, உங்களுடைய போர்ட்ஃபோலியோல say for example 50 lakhs நீங்க 5 lakhs வச்சுக்கலாம், because deposit insurance கூட இருக்கு. ஆமா, 5 lakhs வச்சுக்கலாம். But remaining thing you should also look at other options, is my humble opinion. Okay. ஸோ இப்போ அசட் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது மிஸ்டர் பிரவீன், நீங்கள் கோல்டு எல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக நல்லா மேலே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி பரவாயில்ல நீ அன்றைக்கே வாங்கின கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போயும் கோல்டு எப்படி உங்களுடைய ஒப்பீனியனில் என்ன, மேலே போகுமா கீழே வருமா, அதை பற்றி சொல்லணும்னாலும் எப்படி ஜென்ரல் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லுங்கள். ஸோ கோல்டை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் அசட் கிளாஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ யார்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டை பொறுத்த மட்டும் என்றைக்கா இருந்தாலும் மேலே போகும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5700 6100 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் இன் ஷார்ட் டேர்ம் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு we can concentrate on SGB, that is sovereign gold bond. ஸோ sovereign gold bonds is controlled by RBI. ஸோ RBI பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 6 months once 1.125 and 1.125. ஸோ இது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஸோ ஒரு லாங்கர் பீரியட் வந்து நம்ம வந்து ஒரு டிமேட்டில் ஒரு ஆன்லைனில் கூட நம்ம டிமேட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு 5 years or 8 years நம்ம வச்சுருக்கும் போது அதோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட கோல்டு ரேட் என்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அந்த ப்ரைஸுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் இந்த 2.5% ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். 2.5 ஓகே. எஸ்ஜிபி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வழக்கமாக கோல்டுனாலே நம்ம ஏதாவது ப்ளெஜ் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கே வந்து வட்டி கொடுக்குறது, அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குறது. அந்த எஸ்ஜிபியை பொறுத்த மட்டும் என்னன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து இந்த கொலட்ரலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கொலட்ரல் பார்த்தீங்கன்னா 50-50 கேஷ் காம்பனண்ட் தேவைங்கிறது இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணி கூட அதை வந்து கேஷ் காம்பனண்ட்டாக காமிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன், ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் போர்ஷனாவது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த கோல்டையும் வந்து அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனையாவது நீங்கள் ஹெச்டிபிக்கு அலோகேட் பண்ணணுன்றது தான் நல்லது. ஏன்னா இந்த செய்கூலி சேதாரம் அது இது எதுவுமே கிடையாது. அது வேறு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 50 ரூபா வரை டிஸ்கவுண்ட் வர இருக்கு. நீங்கள் ஏற்கனவே டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் இது இருக்குது. கேபிட்டல் கெயின் if you hold it for 8 years you don't have to pay capital gain. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. கோல்டு பற்றி பண்ண பாருங்கள். ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன். ஸோ அதனால் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாவது அதில் போடணும் அப்படின்ட்டு. ஏன் ப்ளீஸ் சார். சார் கோல்டை பொறுத்தவரைக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டார். ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார் நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டை வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளுடைய அசெட்டில் வந்து ஒரு 5% இருக்கலாம் கோல்டு வந்து 50% வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப பேர் என்னென்னா கோல்டு மட்டுமே அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க. சரி ஓகே, அது ஒரு பாயிண்ட், அது நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னை பொறுத்திருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் கொலோக்கியில் வீட்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜுவல்லரி வாங்குறத வந்து நான் எப்போதுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது மாதிரி ஜுவல்லரியும் இருக்குதுன்னு சொல்லிவிடுவேன். அது நான் நகையும் மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி யூஸ்க்காக வாங்கினா ஜுவல் ஓகே, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பொன் குழந்தை பிறந்துருச்சு அதனால் நான் மாதம் 1 கிராம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு.
ஏன் அப்படின்னா there are so many other ways you can invest in gold. ஜுவல்லரியாக பண்ணாதீங்க, கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் சார் சொன்ன மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நீங்கள் இல்லைனா டிஜிட்டலாக வச்சுக்கணுன்னா நீங்கள் கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே, இல்லை ETF கோல்டு இருக்குது. there are so many other ways. இது மாதிரிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கோல்டில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க கோல்டு நான் அன்றைக்கி 8 ரூபாய்க்கு வாங்கினேன் சார், இன்றைக்கி 100 ரூபா விற்கிறது, இன்றைக்கி 50,000 60,000 கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஆமாம். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக பண்ணுங்கள், ஜுவல்லரியாக மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே சார், அது இப்போது உங்ககிட்டயே மறுபடியும் ஒரு கேள்வி வரும். என்னென்னா ஃபினான்ஷியல் பிளானிங் அதாவது பெருசாக நிறைய பேர் பண்ணுறதில்ல. எங்களோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே ஃபேமிலி சர்க்கிள்லேயே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த மாதிரிலாம் பிளான் இல்லை தோன்றது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணுறவங்க எப்படி முறையாக பண்ணோம், என்ன தப்புகள்லாம் பண்ணுறாங்க, பண்ணாமல் இருக்கிறது பெரிய தப்பு, அது பண்ணுறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதில் என்ன தப்பு எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் சார்? பேசிக்கலாக காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது இல்லை சார். உண்மைதான், காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளானிங் தட் இஸ் அ ஃபஸ்ட் சேலஞ்ச். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக கிளைண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரி யாரையோ கூப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும், 10 lakhs இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய நீட்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, எதுக்காக இந்த பணம், சார் என்னுடைய பணம் எதுக்காக நான் வச்சுருக்கேன்றது ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் சார். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே நமக்கு தெரியணும்னா அங்கே ஃபஸ்ட்டு சேலஞ்சு அங்கே உருவாயிடுது, ரைட்? அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணோன்னா அப்போது நீங்கள் காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் பிளானிங் போகணும். நீங்கள் அப்போது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுனா என்னது, ரிட்டையர்மெண்ட்டுக்காக எவ்வளோ சேர்த்து வைக்கணும், என்னோட எஜுகேஷன் பிளானிங்காக எவ்வளோ சேர்த்து வைக்கணும், இப்படி ஒரு விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இன் ஃபினான்ஷியல் பிளானிங். காம்ப்ரிஹென்சிவாக பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஓவர் ஸ்பெண்டிங் அண்ட் லிவிங் பியாண்ட்ஸ் தேர் லைஃப் ஸ்டைல். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா இது தமிழில் கிளியராக சொல்லுவாங்க, வரவேட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு வர எக்ஸ்பென்சஸ்க்கு இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகக்கூடாது. அடுத்த சேலஞ்சஸ் எங்கே வருது அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் மிஸ்டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இது டெட் மேனேஜ்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா டெட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதே இல்லை சார். ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. வெதர் இட் இஸ் ரெக்வயர்ட் ஆர் நாட் ரெக்வயர்ட் யாருக்குமே தெரியறதில்ல. ஈஸியாக லோன் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்தினால வாங்கிடுறாங்க. சரி ஓகே நான் டெட்டு வாங்கிட்டேன் அப்படின்னாலும் அந்த டெட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைபிலிட்டி க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை சார், அந்த லைபிலிட்டி ஃபஸ்ட்டு எந்த லோன் அடைக்கணும், கிரெடிட் கார்டு இருக்கா, கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸ் எப்படி இது பண்ணுற மேனேஜ் பண்ணுறது, அது பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க, கார் லோன், ஹோம் லோன். ஸோ அந்த டெட்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, அது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் பிளானிங்கில். அடுத்தது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா அசட்டை வந்து டைவர்சிஃபை பண்ண மாட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும் எல்லா அசட் கிளாஸஸ்லையும். ஏதாவது கான்சன்ட்ரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுவும் தவறு தான். இட்ஸ் ஆல்சோ காமன் மிஸ்டேக் இன் ஃபினான்ஷியல் பிளானிங். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இக்னோரிங் இன்சூரன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன தெரியுமா சார் நினைக்கிறாங்க, எனக்கும் தெரியும் சார் இன்சூரன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், ஈவன் ஐ வில் அக்செப்ட் இட். ஓகே, இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான், ஆனால் நமக்கு வந்து அது வந்து எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப அவசர காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், இந்த இன்சூரன்ஸை எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யாருக்காகவும் யாரோ ஒரு ஏஜென்ட் கேட்டாரும் போட்டிருப்பாங்க, அதனால் எனக்கு யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி நம்மளுடைய டோரை தட்டுன்றது நமக்கு தெரியாது, ரைட்? இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப அன்சர்டைனான லைஃப் ஸ்டைல், அது ஹெல்த்தாக இருக்கட்டும் லைஃபாக இருக்கட்டும், கரெக்டுங்களா? உண்மைதான். ஸோ அதனால் இன்சூரன்ஸை எப்போதுமே இக்னோரே பண்ணாதீங்க. இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டேக் த பிளான்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் இட்ஸ் அ மேண்டேட்ரி, அதில் செகண்ட் தாட்டே இல்லை. இது ரொம்ப ரொம்ப 2 pillars ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசரே இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப பேர். இப்போ டைரக்ட் வந்துடுச்சு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதுவும் ரொம்ப சேலஞ்சஸ். இன்றைக்கி வந்து எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்பும் மட்டும் பார்த்து எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் சார். ஸோ உங்களுக்கு வந்து ரியலாகவே வெல்த் க்ரியேட் பண்ணணும், ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா 10 years சார், இது இஸ் நாட் அ 6 months ஒர்க் ஆர் 1 year ஒர்க். ஓகே, 10 years 20 years நீங்கள் பண்ண போகிற விஷயத்துக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரால் மட்டும்தான், உங்களோட கூட இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் அடுத்தது இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா காமன் மிஸ்டேக்கில் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்தமாரி ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாருமே எமோஷனலில் மட்டும்தான் டிசைட் பண்ணுறாங்க.
ஸோ எமோஷனல் டிசிஷன் இஸ் வெரி வெரி ராங். அதனால தான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்கு எந்த எமோஷனல் பேக்கேஜும் இருக்காது. அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், அந்த கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். தீஸ் ஆர் ஆல் த காமன் மிஸ்டேக்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஃபினான்ஷியல் பிளானிங் சார். சார் அனதர் திங் இதில் ஒன்று ஆட் பண்ணணும் என்னன்னா, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஸோ ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் 100%. ஸோ இப்போது இங்கே ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் நம்ம போடுறோம். ஸோ அந்த ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் 1 இயருக்கு என்ன இன்கம் இருக்கோ அதில் 20% நம்ம சேவ் பண்ண பழகணும். நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுறோம், ஈவன் ஹவுஸ் ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹவுசிங் லோன் நம்ம கட்டுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூல் ஃபீஸ், இல்லை காலேஜ் ஃபீஸ், எஜுகேஷன் ஃபீஸ், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எனிதிங். பட் அந்த இன்கம்குள்ளே நம்ம அதை பண்ணிடுறோம். ஸோ அதே சமயத்தில் இந்த 20%ம் நம்ம அந்த இன்கமில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பழகணும். இப்போ யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட பணம் இல்லை சேவ் பண்ணுறதுக்கு, இதுதான் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் அ டெடிகேஷன் வேர் வி நீட் டு டூ தட். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து இதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டுறோமோ, ஒரு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம கட்டுறோமோ, அதே மாதிரி 20%ங்கிறத நம்ம 100% நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த கோலை குயிக்காகவும் அச்சீவ் பண்ண முடியும், பெட்டராக அச்சீவ் பண்ணலாம். Just to add one more point, it should be income minus savings should be your expenses. Yes. But என்ன நடக்குதுன்னா income minus expenses is getting into savings. நான் இந்த தப்பை ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இதனால தான் இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம். ஏன்னா நான் இந்த மாதிரி படித்தவங்க, கொஞ்சம் நிறைய படித்தவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த தப்பெல்லாம் மற்றவங்க அவாய்ட் பண்ணணும். நான் பண்ண தப்பை நீங்களாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாமா, ரிஸ்கா பண்ணலாமா, ஸ்டாக்ஸ்லேயே டைரெக்டாக பண்ணலாமா? பிரவீன் நீங்கள் தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். தாராளமாக பண்ணலாம் சார். இப்போது ஈக்விட்டி எஸ்ஐபின்லாம் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ மந்த் ஆன் மந்த் இல்லை டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு கமெண்ட் நீங்கள் அதை ஈக்விட்டி எஸ்ஐபியில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்லேயே உங்களுக்கு ஸ்டாக் பை பண்ணலாம். இல்லை வீக்லி பேசிஸில் பை பண்ணாலும் பை பண்ணலாம், இல்லை மந்த்லி பேசிஸ், குவார்ட்டர்லி பேசிஸில் கூட நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். எதனால் இந்த நம்ம வந்து பை பண்ணுறோம் இந்த எஸ்ஐபி பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆவரேஜிங், நம்ம ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கை பற்றி நம்ம நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஆவரேஜிங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். டியூ டு த காம்பவுண்டிங் விஷயத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானவே விஷயம். ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம 100 ரூபாய்க்கும் பை பண்ணியிருப்போம், 80 ரூபாய்க்கும் பை பண்ணியிருப்போம், 60 ரூபாய்க்கும் பை பண்ணியிருப்போம், 120 ரூபாய்க்கும் பை பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக ஒரு லாங் டேர்ம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் ப்ரைஸ், நம்ம பை ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, லம்சமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு ரிட்டர்ன் வந்துருக்குமோ அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் எஸ்ஐபி வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிளி வந்து சூஸ் பண்ணுவாங்க. I would like to add one more Please, point. sir, please. See, when you buy in a stock, you always have a single stock concentration risk. Second thing வந்து நீங்கள் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பார்க்கணும், கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், கம்பெனியுடைய growth பார்க்கணும். Whereas when you do it in a mutual fund, the same amount, you are buying a basket of stocks, 50 to 60 stocks, which is also not going to be the constant, which will keep changing depending on the fund manager's internal analysis, their valuation, their growth, price to earning, price to book, and there are so many things to do. So just to give an example, there was one corporate which got hit 6 months before, which is a very big name. If somebody who has got one stock, because of the big name he got invested, he would have lost, right? Whereas in other way, in a mutual fund, that particular stock is not at all there in the entire mutual fund universe. So it is always good, if you are an informed investor, you can always do a equity SIP. But if you are for investing based on goals, I would always suggest a mutual fund SIP, because it gives you diversification, it gives you professional management, and it gives you flexibility as well as liquidity at any point in time. Thank you. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் இல்லை, ஒரு கமெண்ட்டாக வந்திருக்கு யூடியூப்பில். என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் மின்ட் ஆப் ரொம்ப நல்லா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்காக கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற கேள்விகளும் கேட்டுட்டு இருங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப ரெடியாகவே இருந்துகிட்ருக்காங்க. கேள்விகளை கேளுங்க, நீங்கள் கேட்குற வரைக்கும் நானே கேள்விகளை கேட்குறேன். சார், இப்போது வேர்ல்டு எக்கனாமியெல்லாம் ஸ்லோ டவுன், எங்கே பார்த்தாலும் லே ஆஃப், அங்கே குறைப்பேன், ஆட்குறைப்புன்னு நேற்று பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு 9000 பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ சமயத்தில் எக்கனாமி வந்து ஸ்லோ ஆகிற மாதிரி அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? See, என்னைக்குமே whenever you are investing for the future, not for the past. That is one thing. Second thing பார்த்தீங்கன்னா, currently வந்து India is the largest populated country across the globe. So 1/6 person is an Indian. And second thing, I would like to give some important update on the startup universe. Okay.
India is the home for number 3 in the unicorns. Unicorn, in other words, called as $1 billion valuation. India has got number 3. And worldly, the number of startups produced pandradhula, India is number 2. And most importantly, the new startups happening in the world, India is number 1. Oh, good, great. So India, first thing India has got a population which is more than 65% of the population is in the working age group. Unlike in US or in Europe, where there are more people who are in the retired group, especially there, that is there in Japan also. And second thing, government has given lot of incentives, whether it is on production linked incentives to produce more. You would have seen Apple setting up center here, நம்ம cook வந்திருந்தாரு பார்த்திருப்பீங்க. Google having joined hand with Reliance Industries to do local manufacturing. Samsung has got its Noida plant which is done, and நம்ம வந்து defense manufacturing is coming to India, and we are doing manufacturing incentives companies கொடுக்குறாங்க. Government என்ன சொல்றாங்கன்னா production linked incentives. If you are putting incremental capex, then I will give you production linked incentives also. Corporate tax கட்டும் கம்மியா இருக்கு. அதனால வந்து இந்தியால domestic growth is very high, and people வந்து இப்போ முன்ன இருக்கிற ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா stable job பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ யாருமே அப்படி பார்க்கறது இல்ல. Many people hardly work 2 years or 3 years in an organization. And entrepreneurship has become very big, and people have become more aspirational, and they don't shy away to work for more than 10 to 12 hours. So with all the global slowdown, of course it is there because of various reasons. Russia-Ukraine crisis is one reason. US printing money and giving them during COVID is also one reason. But Indian government, our balance sheet is good, our foreign reserves are good, and India, நீங்க IMF projections பாத்தீங்கன்னா India is the fastest growing economy in the top 10 economies of the world. We are number 5 currently, and we will reach 5 trillion maybe in the next 2 years. So in spite of all the headwinds, we are growing at a much faster rate. So believe in India and always invest based on growth. As far as when you invest in equity, it has to be for long term. And when I say long term, if it is SIP, it has to be 15 years plus. If it is lump sum, it has to be 10 years plus. And there are multiple products which are also available in mutual funds, which can be for short term also. You have solution for 1 week to 1 month to 6 months. That is also there. So always do the asset allocation, get in touch with a financial advisor, understand your goal, and then plan the investments. Okay, so asset classes, அடுத்த கேள்விக்கான கியூ இவரே எடுத்து கொடுத்துட்டார். உங்களுக்கு நான் கேட்க போகிறோம். இந்த அசட் கிளாஸஸ் நிறைய அசட் கிளாஸஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃபினான்ஷியல்ஸ், நான் ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னோடய அப்பாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவர் எப்பயுமே சொல்லுவார், ரியல் எஸ்டேட்டில் போடு, அது என்றைக்குமே கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டில் நடந்த பல விஷயங்கள் அவருக்கு தெரிய வாய்ப்பு. பட் இருந்தாலும் அப்படி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னோடய ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கோல்டில் போடு, என்றைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படும், அது உடனே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிற சமயத்தில் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் நீங்கள் சொல்கிறது என்ன, எப்படி வந்து நீங்கள் அலோகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், அசட்ஸ் எல்லாம் எவ்வளோ இது வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஓகே, வேறு அலோகேஷன் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் வேணும். சரி சார், ரிட்டர்னுன்ற ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணதுனால நான் ஒரு டேட்டா பாயிண்ட்டே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டேட்டா பாயிண்ட்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிடும். சார் பேசிக்கலாக என்னென்ன அசெட் கிளாஸஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஷாக வச்சுக்கலாம், இட்ஸ் அன் அசெட், ரைட். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுவோம். ஓகே, அடுத்தது கமாடிட்டிஸ் லைக் சில்வர் வாங்கலாம், இல்லை கோல்டு வாங்கலாம். இதை தாண்டி சில விஷயம், அப்புறம் ரியல் எஸ்டேட் இருக்குது. ஆனால் இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது சார். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் தான் அசெட் கிளாஸஸ். ஓகே, இப்போ இந்த அசெட் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியும் சார். மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு மிஸ்கான்செப்ஷன் கூட சில பேருக்கு இருக்குது, அது வந்து ஈக்விட்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்துட்டு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் திரும்ப எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ அப்படின்னா, இட் இஸ் ஒன் பிளேஸ் வேர் யூ வில் எவ்ரிதிங் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணுமா, வாலட்டைலான அசெட்ஸ் வேணுமா, அங்கே இருக்குது. அடுத்தது உங்களுக்கு டெட் ஃபிக்ஸ்ட் இன்கம் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணுமா, அதுவும் அங்கே இருக்குது. அடுத்தது உங்களுக்கு கமாடிட்டிஸ் லைக் சில்வர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா இருக்குது. ரியல் எஸ்டேட் மாதிரி ரீட்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, REITன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நோ லெட் மீ டாக் அபவுட் த ரிட்டர்ன்ஸ். சார் நான் ஒரு 2016 ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ இது இன்னைக்குல 30 years 36 yearsக்கு நான் வந்து ரியல் டேட்டாவே கால்குலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக கால்குலேட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 years முன்னாடி 2016லேருந்து ஓகே
ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு 1 lakhன்றது இட் இஸ் அ ரியல் ஃபிகர். ஓகே, ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கேஷாக வீட்டில் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 லட்சம் வந்து 36 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5000 மாறிடும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ கேஷாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் அந்த அதே 1 லட்சத்தை கொண்டு போய் அவர் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாரு அப்படின்னா அது வந்து 20 lakhs-ஆக மாறிடும். 20 times இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாக்ட் ஃபிகர் நான் சொல்ல 19.73 lakhs எக்ஸாக்ட் ஃபிகர்னா 20 lakhs 20 times கொடுத்துருக்கு 20 lakhs-னு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், அவர் வந்து சில்வர் வாங்கியிருக்கலாம். சில்வர் வாங்கினார்னா 24 lakhs ஆயிருக்கு. ஸோ 1 லட்சம் போட்டார், கேஷாக வச்சுருந்தா 5000. அதே 1 லட்சம் எஃப்டியில் போட்டார் 20 லட்சமாக இருக்குது. குட். 1 லட்சம் 20 லட்சமாக இருக்குது. சில்வர் போட்டார் 1 லட்சம் வந்து 24 லட்சமாக மாதிரி இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதே 1 lakh வந்து அதே அந்த பீரியடில் வந்து 37 lakhs-ஆக மாறி இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 36 வருஷம் இதுக்கு எடுத்திருக்கு. சரி, இதுதான் லாங் டேர்ம் வேல்யூ ஆஃப் மணி. இந்த லாங் டேர்ம் அசெட் டைம் வேல்யூ ஆஃப் மணி நம்ம புரிஞ்சுக்கணும். இதே ஒன்றுமே தெரியல, நான் சென்செக்ஸில் போட்டிருக்கேன், ஒரு இண்டெக்ஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2.5 crores எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து 2.53 crores ஆல்மோஸ்ட். இங்கே இதுதான் நம்ம டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுக்கணும். கோல்டில் 37 லட்சம் நான் பண்ணேன், 1 லட்சம் போட்டு 37 லட்சம் பண்ணேங்கிறத விட அதே 1 லட்சம் போது 2.5 கோடி ஒருத்தர் பண்ணுறாங்களே, ரைட்? ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய பணத்தை நான் எங்கே வைக்கணுங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே வச்சிருங்கன்னு சொல்லு. கோல்டு வச்சுக்கணும், ஒரு 5% வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக 10% மேக்ஸிமம். அதெல்லாம் ரொம்ப அதிகமான ஃபிகர்ஸ் என்ன பொறுத்திருக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில். ஸோ எஃப்டியாக ஒரு 1 or 2% எமர்ஜென்சிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் எந்த ப்ராடக்ட்டுமே எதுவுமே தப்புன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா எல்லோரும் வந்து ஏதாவது ஒரே சங்கம், நான் அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன், ஏதாவது ஒரே விஷயத்துலேயே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ரியல் எஸ்டேட் பீப்புள், ரியல் எஸ்டேட். ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுருக்கேன், என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன், 6 லட்சம் வாங்கினேன், இன்றைக்கி 1 கோடி போகுது. எல்லாம் வேல்யூ சார். இதெல்லாம் நீங்கள் வந்து டைம் பீரியட் பாருங்கள், அதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கும். அது கால்குலேட் பண்ணி பாருங்கள், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்து. அப்படி பார்த்தீங்கன்னா 12%, 14%, 15% தான் இருக்கும் திரும்ப. ஓகே, ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் என்னால் டேட்டா கொடுக்க முடியாது. என்ன அதுக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டட் டேட்டாஸ் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம புரோக்கர்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலி அது என்ன டேட்டா அப்படிங்கிறது. ஸோ அதனால் ரியல் எஸ்டேட்டை தாண்டி நீங்கள் யோசிச்சிங்கன்னா there are so many other products which have given a very good returns. ஓகே, சூப்பர் சார். ஓகே, அப்போது ரியல் எஸ்டேட் ஓகே, அது மட்டும் நம்ம டேட்டா எங்கேயாவது எடுத்து பார்க்கலாம். ஸோ நேஷனல் ரெசிடெக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, பட் தட் வில் ஆல்சோ கேப்சர் சம் ஆஃப் த மேஜர் சிட்டிஸ். ஓகே, அதே மாதிரி ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஆமாம் சார், இந்த மாதிரி அசெட்லாம் பட் ரியல் எஸ்டேட் கோல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா sell one bathroom or one kitchen. You have to sell the entire house. Okay, நல்ல அருமையான பாயிண்ட். Whereas in an equity mutual fund you can sell as much units as you want. பாத்ரூம் கிச்சன் தனித்தனியாக செல் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் இல்லை, உங்களுக்கு தேவையான போர்ஷன்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே நம்ம செல் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான பாயிண்ட், கலவையாகவும் செல் பண்ணலாம். ஓகே, நல்ல பாயிண்ட் அது. இப்போது மிஸ்டர் பிரவீன், இப்போது இது கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ், இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் சமயம் நிறைய பேர் டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்க, ரிசல்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ஜென்ரலாக என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ பேங்கிங் ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே வருது நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வர வேண்டாம். பட் ஆனால் ரிசல்ட்ஸை பொறுத்த மட்டும் நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. பட் ஒன் திங் வி நீட் டு கன்சர்ன் அபவுட் தி வால்டைல் இண்டெக்ஸ். வால்டைல் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்குது, 10.5 to 10.9 சம்திங் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்ல இருக்கு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 18,000 பிரேக் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 43,000 பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் சம் எரோஷன் வில் பி தேர், நாட் தட் மச், பட் கொஞ்சம் எரக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டிவிடெண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஜாஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பஜாஜ் ஹோல்டிங், பஜாஜ் ஆட்டோ அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட். ஹெச்யூஎல் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஸோ 2200% வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஈல்டிங் கூட பார்த்து அவங்க ஒரு அசெட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. எஸ், பட் தட் டூ நெட் சேல்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போ டெக் மஹிந்திராலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான், பட் நெட் சேல்ஸ் வந்து பாசிட்டிவ். நெட் சேல் பாசிட்டிவ்ன்றப்ப நேற்றுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.8% வந்து பாசிட்டிவ் இருந்திருக்கு. பாசிட்டிவ். விப்ரோவும் அதே மாதிரி தான்.
ஓகே சரி ஓகே ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க. அதனால் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐடி கம்பெனிஸை பொறுத்த மட்டும் நம்ம டாலர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்து நம்ம பண்ணுறோம். ஓகே இன்வெஸ்டிங் இன் ஸ்மால் கேப்ஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் ப்ளூ சிப் கம்பெனிஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு வந்து மோகன் கேட்டிருக்கார். Once again the question brings the limelight to the asset allocation. இப்போ if you are a first time investor பார்த்துக்கோங்களேன், if you are coming to equity for the first time, large cap is more beneficial to you. ஏன்னா பிகாஸ் லார்ஜ் கேப்பில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச நேம் தான். பேங்க்னா இஃப் யூ கால் யூ வில் சே HDFC, ICICI or SBI. Paint industry you will say Asians. FMCG you will say HUL. IT companies you will say Infosys or TCS. All are known companies. So in the short term, for example for 5-year period, if you are investing in the equity fund, large cap is a much better thing. Whereas when it comes to small cap investment, the horizon has to be much longer. It has to be 10 years plus, because then only, because what happens is nobody anticipated COVID, the market has fell down, and small cap has got hit more than 40%. During Russia-Ukraine crisis also, things have become much black. அதனால என்ன சொல்றோம், whenever you are investing in small cap, the investment horizon has to be longer. See, there is no risk in the product. The risk is only in the time frame. As long as your time frame is 10 years plus, small cap will definitely give you better return, because small caps are the potential large caps of tomorrow. இப்போ கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்துறவனோட 50th ரேங்க் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு வந்தோன்னா யூ கேன் see the growth இல்லையா. ஸோ தட் will also happen, but only thing is that it will take time. So whenever you are investing in small cap, just give 10 years time, you will be phenomenally. And second thing, investing in small cap through a mutual fund route is best better, because the universe அங்கே பார்த்தீங்கன்னா 251st கம்பெனியில் இருந்து தான் தி என்டையர் யூனிவர்சஸ். த 500 இஸ் ஹேவிங் மச் மோர் லிக்விடிட்டி. அதுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால this fund managers will know, because they will directly have a discussion with the top management as well as with the CFO. They will understand, they will do bulk deal and all these things. அதனால் as far as small cap is concerned, you should always invest in a equity mutual funds, and the returns are staggering. You can see many funds which has got a track record of more than 10 to 15 years. ஓகே மனோஜ் குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, global events, how are the global events affect the performance of IT stocks in stock market? நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேச முடியாதுன்ற காரணத்தினால சில ஜென்ரல் ட்ரெண்ட்ஸை பற்றி வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், இப்போ பப்ளிஷ் ஆக போகுது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, மைக்ரோசாஃப்ட், அப்புறம் கூகுள், அப்புறம் பல கம்பெனிஸ் அவங்களோட இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அந்த ஏர்னிங்ஸ் காலும் போது அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா 96 டைம் வந்து என்விடியான்ற கம்பெனி வந்து ஏஐ என்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கூகுளும் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டும் அரௌண்ட் 50-60 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக அதை பற்றி எல்லாருமே பேசுகிறது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஏஐ பற்றி பேசிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, நானே கூட யூஸ் பண்ணுறேன், என்னோடய கோடிங்க்கெலாம் ஒரு ஜென்ரல் பர்பஸை சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அது கோடு எழுதி கொடுத்துருது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ்க்கு ஓட ரோல்ஸ் எல்லாமே கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐடியில் வந்து பர்டிகுலர்லி ஆட்குறைப்பு ஆர் புதுசாக வந்து முதல்லலாம் பார்த்திங்கன்னா 10,000 பேர் எடுப்பாங்க, இதில் பேர் இத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல வேலைகள் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நிறையவே காம்படிஷன் வந்துடும். இன்ஃபேக்ட் அதெல்லாமே ரிடண்டன்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 300 மில்லியன் பேருக்கு வந்து வேலை இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏஐ வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இமோஜிகேஷன் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு அது தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லையும் சொல்லுது. பிஸ்னஸ் இன்சைடர் ரிப்போர்ட் இப்போ அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு கம்பெனியெல்லாம் கண்ட்ரியில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் பெருசாக வச்சுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி பல இருக்குது. அவங்களுக்குன்னு சாஃப்ட்வேர் வந்து ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்லி சர்வீசஸ் கம்பெனியாக இருக்கிறதுனால, ஒன்லி நம்ம கோடு மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுனால, ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் பலவீனப்படுமோ அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஐடி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸில் முன்னாலேயே வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அது எப்படி ஆகுன்றது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் இது ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு இருக்குன்றது தான் என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பு. ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நடக்குது, ஏஐ என்ன தான் பண்ண போகுதுன்றதை மக்கள் வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட்
நிறைய ஆட்குறைப்பு பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ அதை சொல்லி தான் சொல்கிறாங்க. அவங்க அதுதான் உண்மையான்னு தெரியல, அட்லீஸ்ட் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்களான்றது தெரியல. Yes, sir. We are living in the VUCA world. Volatility, uncertainty, complex and ambiguous. So that is part of the thing. Okay. But companies, just to give an example, Microsoft, on their earnings, they are spending more than 30% on R&D. So they will always come up with a better solution doing that. And in order to reward shareholders, some of the support functions might be taken, but it is always a cycle, sir. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா கூகுள்ன்றது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பெனி. அந்த கூகுள் சர்ச்சை யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாது. திடீர்னு பார்த்தா ChatGPT வந்துச்சு, கூகுள் எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு இப்போ கூகுள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள தேவையில்லாத ப்ராஜெக்ட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஏஐ பக்கமே போகணும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் இருக்குது இப்போ ஐடி கம்பெனிஸில் என்ன ஆக போகுது அப்படின்றது கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குது. பட் என்ன யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் கம்பெனி வந்து டவுன் நல்லா வந்தது, அதுலேருந்து 140% மேலே வந்திருக்கு. எதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஃபியூச்சர் பற்றி நல்லா பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் சர்வீஸ் கம்பெனி மேபி கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இஸ் குட் ஃபார் அஸ் சார். பட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து குட் ஃபேஸும் இருக்குது, பேட் ஃபேஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன் ஃபியூச்சர் வந்து டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஐடி கம்பெனிஸ்க்குன்னு ஒரு ரெனுமரேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் அட் த டைம் நம்ம இந்த மெயின் டைம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி சப்போர்ட்டட் கம்பெனிஸ் பார்க்கணும். பேஸ்ட் ஆன் ஐடி கம்பெனிஸ் நம்ம போகிறதுக்கு பதிலாக ஐடி சப்போர்ட்டட் கம்பெனிஸ் என்ன இருக்குது, ஐடி பேஸ்ட் ஆன் சப்போர்ட் கம்பெனிஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே, இப்போது ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பைபேக்னா என்ன, எப்படி நம்ம அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து மெயிலாகவும் கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இன்கேஸ் அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, பைபேக்னா என்ன? பைபேக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து விப்ரோட ஷேர் ஹோல்டர், இப்போ என்கிட்ட வந்து ஷேர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 ருபீஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பைபேக் வந்து நான் 420 அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த 420க்கு நான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே, அதாவது கம்பெனி வந்து மக்கள்கிட்ட இருந்து இருக்கிற ஷேர்ஸை நான் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் அதிகமான விலைக்கு, யூஸ்வலாக அதிகமான விலைக்கு வாங்கிக்கிறேன். எப்படி சொல்லலாம்னா கம்பெனிக்கு தேவை, கம்பெனி வந்து they wanted to increase the stake, reduce the retail stake. That they have more confidence in their business, so they wanted to reduce the free float market cap by taking that in their stake. ஸோ அவங்க ப்ரொமோட்டர் பெர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இல்லை ப்ரொமோட்டர்ஸில் இது வாங்கி எஸ்டிங்கிஷ் பண்ணிடுவாங்க இல்லை ஷேர்ஸ்? இல்லை ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனியோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் சரி, ஓகே ஃபைன். I mean the company company has got more confidence in their business and they see that the current value is a good opportunity to see scalability of their business, so that they are reducing the profit of the retail shareholders by buying it back to their to the promoter team. இதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு, ஓகே நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் பார்க்கணும். அமெரிக்காவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த கரோனா தாக்கிறதுக்கு முன்னால் எல்லாருக்கும் வந்து ஷேர் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பைபேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கேஷில் எல்லாத்தையும் ரிசர்வில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஷேர்ஸை திரும்பி வாங்கிட்டாங்க. வாங்கி அதை எஸ்டிமிஷ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஆச்சு, இந்த கரோனா மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்களால ரன் பண்ணவே முடியல. என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் அந்த ஷேர் ப்ரைஸை ஏற்றணுன்றதுக்காக ரிவார்ட் பண்ணுன்றதுக்காக லாங் டைம் சர்வைபிலிட்டியை கால்குலேட் பண்ணாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணதால் போச்சு. ஸோ பைபேக்ன்றது யூஸ்வலாக ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதுதான் கரெக்டான விஷயமான்றது தெரியாது. கம்பெனியும் கொஞ்சம் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, பைபேக் எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். சார் சொன்னார், பிரவீன் சார் சொன்னார், நீங்கள் வந்து விப்ரோ ஷேர் யாருக்குன்னே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து எலிஜிபிள் ஷேர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணலான்றது வரும். அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது அலாட்மெண்ட் கிடச்சிதுன்னா உங்கள்கிட்டருந்து அந்த ஷேரை வாங்கிப்பாங்க, கம்பெனியே வாங்கிக்கும், உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடுவாங்க. யூஸ்வலி இப்போ 400 இருந்ததுன்னா 430 450 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. அது பாருங்கள், விப்ரோவோட பர்டிகுலர் எக்ஸாக்ட் டீட்டெயில் எனக்கு தெரியல. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் விஷயத்துக்காக வாங்கியிருந்தீங்க, அந்த மாதிரி பைபேக் வரப்போகுதுன்னா நீங்கள் கொடுத்துட பாருங்கள். இல்லை கம்பெனி மேலே ரொம்ப லாங் டேர்ம் விஷன் உங்களுக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஹோல்ட் ஆன் டு இட் அப்படின்றது எங்களுடைய ரெக்கமெண்டேஷன். சரி, how do I determine which ஒரு நிமிஷம் stocks to invest during current market condition? அதான் சொல்லக்கூடாதா? சரி, ஓகே, இதுக்கு யாரும் சொல்லுங்க. இது என்னென்னா ஒரே ஒரு விஷயம், ஐ பர்சனலி பிலீவ் இன் வேல்யூ இன்வெஸ்டிங்.
ஒரு ஐ மீன் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட வேல்யூ என்னன்றது நம்ம அசர்டைன் பண்ணணும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் பி ரேஷியோ அண்ட் பிபி ரேஷியோ வச்சு தான் இது பண்ணேன், ரொம்ப கன்சர்வேட்டிவ்ன்றதுனால. ஸோ அதில் பார்ப்பேன், அதில் சீப்பாக இருக்க கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனி, ஃப்யூச்சர் நல்லா இருக்க போகுது, அந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்க போதா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் ஓகே கன்சிடர் பண்ணுவேன். ஒரு 10 ஸ்டாக் எடுத்துப்பேன், அது ஒரு 3 ஸ்டாக் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ இதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. எப்பயுமே நம்மளோட பணத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ நம்ம பண்ணணும். நம்ம வாங்குகிற பொருள் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ரீசனபிள் வேல்யூவாக இதை விட பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பி ரேஷியோ பிபி ரேஷியோ பாருங்கள், கிரேத் பாருங்கள், ஆர்ஓசின்ற ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு இருக்குது, அது ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர், அதையும் பாருங்கள். டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள், டெட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்ஜெக்டிவான சில டெசிஷனும் சப்ஜெக்டிவாக சில விஷயங்களை பார்த்து பண்ண பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா எங்கள் கம்பெனி நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, கால் பண்ணுங்கள், நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். Sir, can I add one more point? Please sir. Yes sir. See, corporate governance is also very important. Our company-ல promoter-உடைய percentage எவ்வளோ இருக்குது? If it is more than 50, that is always good. Second thing, what is this track record? கம்பெனி எந்த சைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கு, அண்ட் வாட் இஸ் த சிஇஓ சேலரி டு தி நெட் ப்ராஃபிட், அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க எடுக்கிறாங்க, and what is their corporate social responsibility, what are all the initiatives they have done, what is their tax percentage, how much of tax they are paying to the government. இது எல்லாமே நீங்கள் ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா you will also understand that promoter is a very credible person, because corporate governance is one of the most important thing to decision. Of course sir, so financial research, everything is very important. Add to that, corporate governance also has to be looked at. Please go through the management report, please go through the company's financials, so that it gives you more insight, and an external report by the external auditors also plays a bigger role. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா மல்டிபிள் ஸ்டாக்ஸ் அண்ட் மல்டிபிள் செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். டோன்ட் டம்பர்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஸ்டாக்லேயே இல்லை ஒரே செக்டர்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம மல்டிபிள் செக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஒரு கேள்வி. சரி, இப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல நிறைய பேர் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. சரி, ஓகே, அவங்கள இது பண்ணிடலாம். பட் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஈவன் விராட் கோலி நல்ல பெரிய பிளேயராக இருந்தாலும், ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கும் ஒரு கோச் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த ஃபினான்ஷியல் மேட்டருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு மென்டார் கோச் இருக்கணும் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, யூடியூப்பில் இருக்கேன், நானும் கூட யூடியூப்லாம் சேனல்லாம் இது போட்டுட்டு இருக்கேன். எப்படி நம்ம கரெக்டான பர்சனை செலக்ட் பண்ணுறது? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின் சார். இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஒருவரையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் சார். வெரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் உங்களுடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில். பிகாஸ் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் இல்லாமல் எந்த வெல்த் க்ரியேஷனும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் வேணால் நான் 5000 வச்சுருக்கேன், 10000 வச்சுருக்கேன்னா மேனேஜ் பண்ணிடலாம். நான் 50 lakhs 1 crore 2 crores அப்படிலாம் போகும்போது நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுற 10 lakhs இருந்தால் கூட வாட் எவர் இட் இஸ், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். எந்த விஷயமே இதை செஞ்ச பிறகு நான் அதை செஞ்ச போகிறேன் அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் க்ரியேட் ஆகிடுது இல்லையா, அதுவே பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க இல்லையா, எப்படி நான் அவரை அசஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கோல்ஸ், நீட்ஸ், இது எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குது, உங்களுடைய கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், அவர் வந்து அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் பிளானர் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சனாக, சர்டிஃபைடு அண்ட் செக் சர்டிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ், இப்போ நாங்கள்லாம் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இல்லையா, இதுமாரி சிஎஃப்பிஸ் இருப்பாங்க, அப்புறம் சிஎஃப்ஐ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இருப்பாங்க. இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு என்ன சார்ஜ் பண்ணுறாரு, அவருடைய வே ஆஃப் ப்ரோக்கரேஜா, கமிஷனா, இல்லை ஃபீஸ் வாங்குறாரா அப்படின்னு பார்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவருக்கு எப்படி ரெமெடி சார், யாருமே நமக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அவருடைய எப்படி அவருக்கு பைசா போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து ஓகே, நான் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, அதை வெரிஃபை பண்ணுறதும் நம்மளோட வேலை.
தெர் ஆர் சம் வெப்சைட்ஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் செக். இல்லைன்னா நீங்கள் அவருடைய லைசன்ஸை செக் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய ரெம்யூனரேஷன் செக் பண்ணணும். அடுத்தது வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன நினைக்கணும் அப்படின்னா, சார் இது இந்த ஃபினான்ஷியல் பிளானர் மட்டும் எப்படின்னா, ஏன்னா சின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போ ரொம்ப பேர் என்னென்னா ஏதாவது வாட்ஸ்அப் இல்லைனா யூடியூப்பில் பார்த்துட்டு அதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யாராவது பண்ணியிருப்பாங்க, யாராவது ரெஃபரன்ஸ் கேட்கலாம் நீங்கள். ஸோ அது மாதிரிலாம் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவர் மூலிமா. அதனால் ரெஃபரன்ஸஸ் கேளுங்க. இதுமாரி விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது என்னென்னா, நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் பிளானர் வந்துட்டு ஒரு கம்யூனிகேட் பண்ணுவார். எல்லோரும் நமக்கு சார் சில பேர் வந்து சில ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எப்படின்னா ஒரு லெவல் ஆஃப் லாங்குவேஜில் பேசுவாங்க. ஓகே, இதுதான் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட்னு நான் சொல்லுவேன். இது எல்லோரும் நமக்கு சூட் ஆக மாட்டாங்க சார். நமக்கு ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த ஃபினான்ஷியல் பிளானர் வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அவருக்கு நமக்கு அலைன் ஆவாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அந்த அவர் கொடுக்குற ப்ராசஸோ அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாரா, உங்களுக்கு புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாரா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து ரொம்ப ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசினாங்க இல்லையா, ப்ரைஸ் டு ஈக்விட்டி, ப்ரைஸ் டு புக்கு, இன்ஃப்ளேஷன், இது எல்லாம் புக் வேல்யூ பாரு, பைபேக் பாருன்னு, இது அதனால நல்லது, கார்ப்பரேட் கவர்னன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது மாதிரி எவ்வளோ ஜார்கன்ஸை யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு புரியுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ நமக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாரு, என்னுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறா. அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன சார் வேணும்? ரிட்டர்ன்ஸ் வேணும். நான் கரெக்டான அசெட்டில் போகணும், என் கோலை அச்சீவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி குட் டிசிஷன். அண்ட் ஹி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சார். ஓகே ஓகே, நல்ல இது. உங்களோட ஏதாவது இருக்குங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? செகண்ட் திங் வந்து யூடியூப் அண்ட் அதர் சேனல்ஸில் பேசுறது வந்து தே ஆர் அட்ரஸிங் அ மாஸ் அண்ட் திஸ் இஸ் அ பர்சனல் திங். இப்போது ஒரு உடம்பு சரியில்லை, நீங்கள் டாக்டர் தான் போய் பார்க்கணும். யூடியூப்ல அவன் என்ன சொல்றான்றத நம்ம ஃபாலோ பண்ண போறதில்ல. he will give a general diet, general conditions. பட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு டாக்டர் தொட்டு பார்த்து அவர் தான் டயக்னோஸ் பண்ணணும். அதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸும் வந்து இட் இஸ் வெரி வெரி பர்சனல், மோர் தேன் இட்ஸ் மோர் பர்சனல் தேன் ஃபினான்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஷேர் யுவர் டீடைல்ஸ் completely so that he will understand what all your liabilities will come, what all your fears, how to design the portfolio, how to understand your risk profile. உங்க risk profile தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு, எங்கெல்லாம் நீங்கள் காசு பார்த்துருக்கீங்க, எங்கெல்லாம் காசு விட்டுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த portfolio has to be constructed. அதனால் வந்து spend quality time with your financial advisor so as to design a portfolio where both are aligned and sync with each other. ஓகே ஓகே, சரி. இப்போது கேட்குறோம், இப்போது உலக நாடெல்லாம் மார்க்கெட்லாம் கீழே விழுந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்துலேயும் நம்மளுடைய மார்க்கெட் ஒன்றும் பெருசாக விழுந்தது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 18,600 சம்திங் தான் வந்து ஹை, ஏறக்குறைய 18,100 பக்கத்துலேயே வந்துடுச்சு இப்போ மார்க்கெட், இல்லைங்களா? ஏன் காரணம்? இது லிக்விடிட்டிக்கு சில பேர் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நீங்கள் சொல்லலாம், இது பண்ணலாம், ஜென்ரலாக என்ன மாதிரி இருக்குது இன்ஃப்ளோஸ்? எஸ் சார். சார், லிக்விடிட்டி அப்படின்னு பேசிட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரியலாகவே லிக்விடிட்டி இருக்குது. நான் ஜென்ரலாக மார்க்கெட் கொஸ்டின்ஸ் இது பண்ணுறதில்ல. ஓகே, மார்க்கெட்டில் ரியலாகவே ரொம்ப லிக்விடிட்டி அதிகமாகவே இருக்குது சார். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி எஸ்ஐபி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13,000 to 14,000 crores இருக்குது சார். சரிங்களா? இந்த 1,000 rupees, 2,000 rupees, 1000, 2000, 1 லட்சம் இப்படிலாம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டோட அசட்ஸ் மட்டும் 40 லட்சம் கோடி கிட்ட தொட்டுருச்சு. ஓகே, இல்லை எஸ்ஐபி புக் மட்டும் 13,000 14,000 கோடி. லெட்டஸ் லோயர் ஃபிகர் எடுத்துக்கோங்க, 30,000 crores அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக வருது. ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக பே பண்ணுறோம். ஓகே, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வருது. அடுத்தது பென்ஷன் ஸ்கீம்ஸ், என்பிஎஸ் மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு போடுறோம். அப்புறமா உங்களுடைய ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70,000 1 லட்சம் கோடி வரலாம். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 to 2.25 lakh crores, 2.5 லட்சம் கோடி இல்லைனா 2.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு லிக்விடிட்டியே இருக்குது. இது வந்து நீங்கள் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி மார்க்கெட்டுக்கு வருது சார், இந்த மாதிரி பணங்களே அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ லிக்விடிட்டி இஸ் வெரி அபண்டன்ட் இன்றைக்கி. ஏன்னா அதனால தான் மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இறங்கினாலும் வந்து இந்தியாவில் பெருசாக இறங்கலை அப்படிங்கிற ஃபீல் கூட ரொம்ப பேருக்கு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் ரீசன். லிக்விடிட்டி இஸ் அபண்டன்ட்.
அதனால் மார்க்கெட்டை வந்து அது இறங்கவே விட மாட்டேங்குதுன்றது கூட ஒரு ரீசன் இருக்கும். திஸ் இஸ் வாட் த லிக்விடிட்டி ஆஸ் ஆன் டேட் சார். ஓகே, இப்போ பிரஜித் லினேகார் அப்படின்றவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஒரு கமெண்ட், அது ஓகே, நாங்கள் அதை பற்றி நாங்கள் அப்புறம் பேசுகிறோம். அப்துல் மஜீத் வந்து என்ன கேட்டிருக்காரு, சன் ஃபார்மா எந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறது இல்லை, பண்ணவும் கூடாது. ஸோ அதனால் இதாக இருக்குது. நம்ம கம்பெனியில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் நம்மளோட கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரம் கூட கால் பண்ண பாருங்கள். அவங்க உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு பர்டிகுலர் இது வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லவும் மாட்டோம், சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையும் கிடையாது. அதனால் எங்களை மன்னிக்கணும். அடுத்தது வந்து என்னென்னா, ஸ்ரீனிவாசன் கேட்குறாரு, இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு ரிவ்யூ அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இயர்லி or how often review is needed? Since most advisors suggesting for a long term investment, is it right to review in this case? Kindly suggest அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிவ்யூ வந்து ஓவரால் உங்கள் அசட் அலோகேஷனில் வந்து 1 year வந்து ரிவ்யூ பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு ரிவ்யூ, இட்ஸ் நாட் தட் யூ நீட் டு சேஞ்ச் த ஃபண்ட்ஸ், பிகாஸ் ஈக்விட்டி இஸ் அ நான் லீனியர் அசட் கிளாஸ், மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு வரும். அதனால் வெதர் அந்த 1 year ரிவ்யூ என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மேரேஜ் நடந்திருக்கலாம், குழந்தை பிறந்திருக்கலாம், ஆர் உங்களுடைய ஜாப் சேஞ்ச் ஆகிருக்கலாம், இன்க்ரிமெண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்திருக்கலாம். அதை உங்கள் அசட் அலோகேஷன் மாறி இருக்கா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் பிளானிங் டு டேக் அ பிரேக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சபாட்டிக்கல் எடுக்கிறீங்க, யூ ஆர் கோயிங் டு பிளான் அப்ராட், இது மாதிரி ஏதாவது லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னா நடக்கலாம். அதர்வைஸ் strategic investments for long term equity நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா, unless if the fund is underperforming the benchmark consistently, then only that fund has to be changed. Otherwise it has to be buy and hold, because most of the schemes are beating the benchmarks when you look at from a 5 year perspective and 10 years perspective. But ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, some of them will be growth oriented, they will invest in growth stocks. Some of them will be value oriented, they will be investing in value stocks. இப்போ லாஸ்ட் 1 year நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் have outperformed growth stocks. So the cycles will get repeated. Most of the PSU banks, most of the commodity companies have rallied, but most of the growth companies like HDFC Bank or Infosys or TCS or Reliance have not rallied. It does not mean that growth will stagger. The cycles will get repeated again and again depending on ஏன்னா எதனால ஆச்சுன்னா, because post the Russia Ukraine crisis the commodity prices have fall down. That has benefited some of the players. So இது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, because of the bank cleanup system நடந்தனால PSU banks have become more profitable. They are into value. அதனால இந்த cycles will get repeated. இந்த சைக்கிள்ஸில் வந்து நீங்கள் இன்டர்மீடியண்டாக மாற்றிட்டு இருக்கும்போது போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வந்து யூ ஷுட் நாட் மேக் இட் திங்க் டு டூ இட். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து 60% ஈக்விட்டி 40% டெட் ஆயிருக்கு. பட் அடுத்த வருஷம் பார்க்கும்போது உங்கள் ஈக்விட்டி அலோகேஷன் 56 ஆயிருக்கு, டெட் 46 ஆயிருக்குன்னா அந்த இடத்துல அந்த 4% இங்கே மாற்றலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாமே தவிர இட்ஸ் நாட் தட் இட் ஷுட் பி டன் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. யுவர் அசட் அலோகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் வில் ஹெல்ப் யூ டு ரீச் யுவர் கோல் அட் தி lower volatility, lower standard deviation, lower beta with optimal returns, optimal risk adjusted returns. இதில் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் சார். ப்ளீஸ். இப்போ ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டர் நம்ம என்ன பர்பஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட் திங் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் ஃபினான்ஷியல் பிளானர் மூலியமாக தான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் பிளானர் மூலியமாக நம்ம போயிருக்கோம் அப்படின்னா, யூ கேன் வெயிட் டில் த ஹோல்டிங்ஸ், நம்ம அவங்களே வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளை ஓனாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிவ்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மந்த் ஆன் மந்த் கூட இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மந்த் ஆன் மந்த் அந்த ரிவ்யூ இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான வேலை போயிட்டுருக்கோமா, அதை கரெக்டான ஸ்டாக் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஒரு ராங் வேலை இருக்கோம், நம்ம எடுத்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போது ஒரு அட்வைசர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் சார். ஓகே சரி, இதுலேயும் நானும் வந்து எல்லாருமே ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது நான் மட்டும் ஏன் சொல்லக்கூடாது, நானும் சொல்லுவேன் இந்த பாயிண்ட்டு. இப்போது என்னென்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலர்லி ஒரு 2-3 மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிங்கன்னா இட் வில் பி டைவர்சிஃபைட் பை இட் செல்ஃப். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் அதில் இருந்துடும், வாங்க வேண்டாம்னு நினைக்கிற சில கம்பெனியும் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதுவே ஆல்ரெடி பேலன்ஸ்ட்.
நீங்கள் வந்து பெருசாக பண்ண வேண்டியது இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கிறது மேபி ஒரு ஃபண்டை ஆட் பண்ணலாம், ஒரு அலோகேஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி மட்டும் பண்ணலாம். நீங்களே சொந்தமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி லாங் டேர்ம் ஓரியன்டேஷனோட இருக்கும்போது நீங்கள் மாதம் ப்ரைஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி நல்லா இருக்காது. உங்களோட கோலை நோக்கி உங்களுக்கு போகாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், லாங் டேர்ம் ஓரியன்டேஷனோட பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆர் பொசிஷனல் ட்ரேடிங் ஆர் மேபி 3-4 months தான் ஹரைசன் உங்கள் டைம் ஹரைசன். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பிரவீன் சொல்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி மாற்றி ஆகணும். உங்கள் கோல் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் யுவர் கோல். உங்களோட கோல் என்ன, அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மீன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. And one more thing I want to add, taxation also needs to be considered. நீங்கள் re-entering, exiting, entering இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இன் ஈக்விட்டியே 15%. whereas லாங் டேர்ம் தான் உங்களுக்கு 1 lakh exemption இருக்குது, ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஆர் ஒன்லி பேயிங் 10% டேக்ஸ். அதனால் யூ நீட் டு ஃபேக்டர் taxation ஆல்சோ when you are reviewing your portfolio. ஓகே, மிஸ்டர் பிரஜித் லெனக்கார் என்ன கேட்குறாரு, சார் when I see balance sheet of mutual fund companies in India based on what you are saying, these companies are making 15 to 12% profit and distributing 5% as dividends yield. Wouldn't make more in those companies? இது ஆக்சுவலாக எனக்கு அந்த அளவுக்கு புரியல. மேபி actually what is asking whether he can invest in AMCஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா ஸ்டாக்ஸில் அப்படின்ட்டு. பட் இஃப் யூ லுக் அட் AMCs வந்து Nippon India Mutual Fund is the first company to get listed in 4 years. அதுக்கப்புறம் HDFC got listed and other things will also get listed. But we are in a very nascent stage. இப்போ மொத்தம் 45 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்தியாவில் இருக்குது. அதில் 2-3 கம்பெனி UTI இன்க்ளூடட் 3 கம்பெனி தான் லிஸ்டே ஆயிருக்கு. ஸோ வி ஆர் இன் தி நேஷனல் ஸ்டேஜ், வி ஆர் இன் த பேபி ஸ்டெப்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஷுட் லுக் அட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். NBFCs ஆர் குட் திங், அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அதுவும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டை கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு சைடில் இந்த மாதிரி AMC மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இப்போ நல்ல பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அதர் சைடு இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்மால் கேஸ் அந்த மாதிரி இதுவும் வருது, புது புது டெக்னாலஜியும் வந்துட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களோட ப்ராப்பர் ரிசர்ச். அது அவர் டிவிடெண்டுக்காக என்ன சொன்னார்ன்றது மட்டும் எனக்கு புரியல. யாரும் மிஸ்டர் பிரஜித் எனக்கு ஓகே, இன்கேஸ் he words it better, I'll be reading out to our panel of experts and we will take it. Manoj Kumar, India VIX near historical low. What does it mean, indicate for investors? So volatile index வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாக்கா it seems to be little bit bullish. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்டெலிட்டி, அதாவது டவுன்வர்டு வால்டெலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல மக்கள்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட், US மார்க்கெட்டாக இருக்கட்டும், தென் யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங்கும் பார்க்கலாம். ஸோ சைமல்டேனியஸாக நம்மளோட மார்க்கெட்டுமே ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இங்கேருந்து ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வால்டைல் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் லோ லெவலில் இருக்கிறது இட்ஸ் strong for market moving to bullish. இன்னொரு சைடு நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த விக்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா ரியாலிட்டியை கேப்சர் பண்ணுறது இல்லை. மூமெண்ட் ஆகிறதுக்கும் இதோட விக்ஸ் காட்டுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த விக்ஸ் கம்மியாகிறதுனால என்ன ஆச்சு, இப்போ ப்ரீமியம் எல்லாம் கம்மியாகிடுச்சு. அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்கும்போது ஃபேவரபுளாக இல்லைன்ற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுல ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்துட்டாங்க. அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு, ப்ரீமியம்லாம் காம்படிட்டிவாக கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடத்துல. ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட், அது யூஸ்வலாக விக்ஸ் கீழே போச்சுன்னா என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்கிறது, வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். பட் ஆஸ் அ ட்ரேடர் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட் வீக்கே அதான் நடந்துச்சு சார். இப்போ பார்த்தீங்கன்னா வால்டைல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்துச்சு, பட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஸ்ட்ராங்காகவே மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் அன் இண்டிகேஷன் தட்ஸ் இட். இல்லை, அதுதான் நியாயமான வார்த்தைகள். ஓகே, இப்போது கொஞ்சம் இந்த இடத்துக்கு நிறைவு பொசிஷனுக்கே வந்துட்டோம். ஸோ உங்ககிட்ட கேட்கணும், இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் வந்ததால் நான் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஒரு இது மட்டும் சொல்ல உங்ககிட்ட கேட்குறேன். ஃபஸ்ட்டு சார், இந்த மாதிரி ஒரே ஒரு டிப் மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் மில்லியன் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டிப் கொடுப்பீங்க? ஒரு இதை மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல, இதை மட்டும் மறக்காமல் பண்ணு அப்படின்னு சொல்கிறது என்னது?
ஓகே, ஜென்ரலாக இதுமாரி டிப் அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மில்லியன் பண்ணுறதுக்கு மாதம் 10,000 எஸ்ஐபி போடுங்க, 5,000 எஸ்ஐபி போடுங்கன்ட்டு. இந்த தடவை நான் அதை சொல்கிறதுக்கு தயாரில்லை சார். டிப் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிளான லாஜிக் சார். ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் க்ளூ சார். இது எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க சார். ஸோ ஒரு ஸ்மால் ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் இந்த ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்து ரிட்டையர்மெண்ட்டா, எனக்கு என்னென்னா அங்கிளாவோ ஆகலை, ஆண்டியாவும் ஆகலையே, இதுக்குள்ளே எதுக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. சரி, அதனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஏர்லி. இன்கேஸ் நான் 30-35 வயசு வந்துட்டேன் சார், நான் இப்போது ஆரம்பிச்சிருங்க. 45-50 வயசுக்கு மேலே நீங்கள் போய் யோசிச்சிங்க அப்படின்னா யூ வில் பி வெரி வெரி லேட். அதனால் தயவு செய்து வாட் எவர் பி த ஏஜ், நீங்கள் இன்கம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். சிம்பிளான டூல். நான் வந்து மினிமமாக எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 30 ரூபாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். 30% அட்லீஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி இஸ் மை டிப் சார். ஓகே சார், உங்களோட டிப் என்ன? See, when you are starting your job, your salary will be less, but your liabilities will also be less. But most of the youngsters என்ன பண்ணுறாங்கன்னா, வந்ததுன்னா இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம், இன்னைக்கு எந்த ஹாலிடேக்கு போகலாம், அந்த ஐஃபோன் எப்போ வாங்கலாம், அந்த நெக்ஸ்ட் மீட்டுக்கு எது போகலாம், ஆல் திஸ் திங்ஸ் கேன் வெயிட். பிகாஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் ஒன்ஸ் யூ இன்வெஸ்ட் மோர் அமௌண்ட், because once you get married and other things, your liabilities will increase. You will not be in a position to increase your savings. But when you are bachelor with no liabilities, plan higher savings so that it becomes a habit, and even after you have other liabilities, this will help you to retire early. பிரவீன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சார், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர்னியர் ஃபஸ்ட் மில்லியன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் மில்லியன் நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டை தான் பார்க்கணும். இப்போ ஷார்ட் டேர்ம் ப்ராஸ்பெக்டாக பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட் மெயின் திங் நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா, காம்பவுண்டிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் 6 இயர்ஸில் நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th இயர் ஆர் 8th இயர்லேருந்து அதோட ரிட்டர்ன் வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டிங் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். இட்ஸ் அன் 8th ஒண்டர்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் ரீசன், மெயின் ரீசன். ஸோ போக 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 ரிட்டர்னோட மல்டிபிள்ஸ் வந்து குயிக்காகவும் இருக்கும், ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்டுக்கு போகும்போது ஏர்ன் யுவர் ஃபஸ்ட் மில்லியன் இல்லை, மோர் தென் லாட் ஆஃப் மில்லியன்ஸ் யூ கேன் ஏர்ன். பரவாயில்ல, நல்ல ஒரு பாசிட்டிவான நோட்டில் முடிச்சுருக்கேன். ஏன் ஃபஸ்ட் மில்லியனோட நிறுத்திருக்கீங்க, மெனி மில்லியன்ஸ் நீங்கள் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம்தான். அதுதான் எங்களுடைய நோக்கமும். எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேர் அவங்களோட அந்த ஃபஸ்ட் மில்லியன் ப்ளஸ் சப்சிக்வெண்ட் மில்லியன்ஸை ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட பேனலிஸ்ட் இருப்பாங்க, யாருன்றது நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்கள ஈஸியாக உங்களால் ரீச் பண்ண முடியும். நெட்டில் தேடி பார்த்தாலே தெரியும். அவங்களே நீங்கள் ரீச் பண்ணுங்கள், அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க. நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் பாருங்கள். தென் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பிரவீன், அவரை ரீச் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டட் ப்ளஸ் மார்க்கெட் ரிலேட்டட் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அஃப்கோர்ஸ் எங்களுடைய அதர் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஜிபு ப்ளஸ் ஜிபு ஸ்கூல் அண்ட் தென் லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். நல்ல வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஹோப்ஃபுல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. பல கொஸ்டின்ஸ் கடைசியில் வந்த கொஸ்டின் எங்களால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ டைம் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த கேள்விகளை கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து மற்ற வீடியோஸில் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் வீக்கெண்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டிங். தேங்க்யூ. Thank you சார். Thank you.